சக்கரத்திலேயே 12வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த மீனராசி. இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ராசியிலேயே செவ்வாய் புதன் இந்த கிரகங்களுடைய கூட்டுச்சேர்க்கை இருக்கிறதுனால மன அழுத்தம், உடல் சோர்வு, நினைத்ததை சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எது எடுத்தாலும் கொஞ்சம் தடை, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி இந்த 10 நாளைக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மீனராசி என்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தெரிவிங்க. இந்த ஏப்ரல் மாதம் 30 நாட்களுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீனராசி என்பவர்களை பொறுத்த வரையிலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சின்ன தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. முதல்ல ஸ்டார்டிங்கில் முதல் 15 நாட்களும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். ஏப்ரல் 14க்கு பிறகு பார்த்திங்கன்னா 2வது வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று அமரும்போது பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு நிம்மதியை இந்த மீனராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். வராத பணம் கூட இந்த டைமில் வரும். அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் பக்கபலமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால தெய்வ நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதீத ஈடுபாடோடு இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச கோயில்களை இந்த காலகட்டத்தில் போய் வழிபட்டுட்டு வர்றதுக்கான சந்தர்ப்பம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில், குடும்பத்தில் பெருசாக பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் உங்களை கொஞ்சம் ஈடுபடுத்திக்கிறது நல்லது. ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. அதோடு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சித்திரை மாதம் முதல் நாளே போய் நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும். முடிந்தால் இந்த மீனராசின்னு பொதுவாகவே எல்லோரும் சித்திரை 1ஆம் நாள் குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப நல்லது. இந்த மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னா இந்த ஜென்ம சனியோட தாக்கம் கொஞ்சம் குறையும். அதோடு கூட திங்கக்கிழமையில் சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் செய்வது, சனிக்கிழமையில் ஹனுமான் ஜாலியை வாங்கி பாராயணம் செய்கிறது, இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மன நிம்மதி இல்லாத இருக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அந்த மன நிம்மதி கிடைக்கும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இது ஒரு முக்கியமான பரிகாரம். அதனால தான் நாங்கள் அது உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய கஷ்டங்கள், நிறைய இன்னல்கள், நிறைய மனவேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களில் இந்த மீனராசி நபர்களும் ஒருத்தராக இருக்காங்க. அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மீனராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 11 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 1ஆம் வீட்டில் மீன லக்னத்தில் அமரும்போது 7.5 சனி ஜென்ம சனியாக வரும்போது இந்த காலகட்டத்தில் உடல் சோர்வு, மன அழுத்தம், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். செவ்வாயும் 2 மற்றும் 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மீனராசியில் 1ஆம் வீட்டில் அமரும்போது ஒரு சிலருக்கு திடீர்னு கோபம் வரும், ஒரு சிலருக்கு தலைவலி வரும், தந்தைகளால் ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதம், பிரச்சனை, கருத்து வேறுபாடு இது வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் சின்ன சின்ன கருத்து மோதல்கள், வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள்லாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த மீனராசி என்பவர்கள் ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும். புதன் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 1ஆம் வீட்டில் நீச்சம் பெற்று அமர்றதுனால, அதுவும் ஏப்ரல் 11 முதல் இது ஆரம்பமாகிறதுனால கூட்டு முடிவுகள் ஒரு சில இடத்துல தவறுதலாக போகும். அதோடு கூட ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கு மறதி சம்பந்தமான பிரச்சனை, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, ஸ்கின் சம்பந்தமான உபாதைகள் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மீனராசிக்கு சூரியன் 6ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 2ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமரும்போது, அது ஏப்ரல் 14க்கு அப்புறம் அமரும்போது கடன் ரீதியாக நிறைய இன்னல்களை சந்திச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பேச்சில் கொஞ்சம் கடிமை தரும். பேசும்போதே வார்த்தையில் அனல் தெரிக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு வரும். கடுமையான வார்த்தைகளை பேசுவீங்க. உத்தியோகத்தில் கூட வருமானம் ஒரு பக்கம் கிடைத்தாலும், மேலதிகாரியோட அன்பு ஆதரவு ஒரு பக்கம் கிடைத்தாலும், பேச்சில் கொஞ்சம் நிதானம் இல்லாததுனால உங்கள் மீது ஒரு அவநம்பிக்கை வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் நம்மளுடைய மீனராசிக்கு 3 மற்றும் 8ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 3ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அமரும் போது ஏப்ரல் 19 முதல் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு வெளியில் பயணம் போனீங்கன்னா அந்த பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடோடு இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ரொம்ப நாளாக நான் கலையில் ஏதாவது ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். உடன்பிறப்புகளால் ஒரு பாராட்டுற மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி, மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். குரு நம்மளுடைய மீன ராசிக்கு 1 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. ராசிநாதனும் அவர் தான். அவர் 4ஆம் வீட்டில் மிதுன ராசியில் அமரும்போது வேலையில் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலையில் ஏதாவது ப்ரொமோஷனோ அல்லது பதவி உயர்வோ இந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகளால் ஒரு சில சிக்கல்களை சந்திச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த குரு உங்களுடைய ராசி அதிபதியாகவும் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் குடும்ப உறவுகளை ஒன்று சேர்த்தக்கூடிய அமைப்பு இருக்குது. சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்தில் கடுமையான கிரகங்களுடைய தாக்கம் இருந்தாலும் ஜீவஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால மிகப்பெரிய ஆறுதலான ஒரு விஷயம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிநாதனும் அவராகவே இருக்கிறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த மீனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கோ அல்லது பதவிக்கோ எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது. அதே மாதிரி வேலையில் சின்ன சின்ன இன்னல்கள் இருந்தாலும் கோபதாபங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகாமல் கொஞ்சம் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் கூட இருக்கிறதுனால சனியோடு இணைந்து இருக்கிறதுனால வேலையில் கொஞ்சம் இன்னல்கள் வரும். தோல் சம்பந்தமான பிரச்சனை, ஒரு சில இடத்துல சக வேலையாட்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள், பிரச்சனைகள், தவறுதல்கள், மறதி போன்ற பிரச்சனைகளால் ஒரு சில தொந்தரவுகள் இதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பாக ஏப்ரல் 14க்குள்ளேயே அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏப்ரல் 14க்கு பிறகு பார்த்திங்கன்னா சூரியனும் அங்கு பலம் பெற்று அமரும்போது அலுவலகத்தில் ஒரு சில இன்னல்கள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. சக ஊழியர், ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஊழியர் மூலியமாகவே ஒரு சில இன்னல்கள், ஒரு சில அச்சுறுத்தல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. 4ல் குரு இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னா கூட ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மன அழுத்தம் கொஞ்சம் வெகுவாக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சக ஊழியர்கிட்ட வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. ஒரு சில விஷயங்களில் முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பொறுப்புகளை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறது, அந்த பொறுப்புகளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. உங்களுடைய கடமையை நீங்கள் கரெக்டாக சரிவர செஞ்சிங்கனாவே இந்த காலகட்டம் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு மாதம் தான். ஏன்னா 7ஆம் அதிபதி புதனும் இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் 11 முதல் ராசியிலேயே நீச்சம் பெற்று அமரும்போது வியாபாரிகளால், கூட்டாளர்களால் ஒரு சில தவறுதலான புரிதல்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்கள் நீங்கள் கரெக்டாக செயல்பட்டீங்க, நியாயமாக செயல்பட்டீங்கன்னா கூட உங்கள் மேலே ஒரு அவப்பேரோ அல்லது கெட்ட பேரோ ஏதாவது ஒரு இடைஞ்சலோ வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றவங்களை காப்பாற்றலான்னு போய் நீங்களே ஒரு சில இடத்துல ஒரு சில வழக்குகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கணக்கு வழக்கு விவகாரங்களில் இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா பிழை ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது, கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. புதுசாக ஒப்பந்தம் போடும்போது கூட ஏதாவது ஒரு சில இன்னல்கள், பிரச்சனைகள் தெரியாமல் அப்படியே கையெழுத்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் ஏதாவது முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுறது, அல்லது நல்ல தெரிந்த நபர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போகிறதுல இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் 19க்கு பிறகு 3ஆம் அதிபதி சுக்கிரனும் ஆட்சி பெற்று அமரும்போது ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்க, மீடியா சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பு தான். லாபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்டாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. புதுசாக எதுலையாவது முதலீடு போடுறீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் பெருசாக இந்த காலகட்டத்தில் முதலீடு போடாமல் இருக்கிறது நல்லது. பெரிய முதலீடு வேண்டாம், எந்த
ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற தாய் தந்தையார்கிட்ட உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கேட்டு அதை கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதி சூரியன் ஏப்ரல் 14 அன்று 2ஆம் வீட்டுக்கு உச்சம் பெற்று அமரும்போது பொருளாதாரத்தில் ஒரு சில இன்னல்கள் வரும். கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பணப்பற்றாக்குறை ஏற்படும். கைக்கு வந்தது வாய்க்கு எட்டாமல் போச்சு அப்படிங்கிற நிலைமை தான் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். முன்பு வராத இருந்த பணம்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக போய் கேட்டீங்க, மறுபடியும் கேட்டு சண்டை சச்சரவுகள் பண்ணி வாக்குவாதங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் தான் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. மருத்துவ செலவு வரது சூழ்நிலை இருக்குது. ராகு பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி போய் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. மனக்கவலை, தூக்கமின்மை போன்ற பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வண்டி ஓட்டும்போது ரொம்ப கவனமாக ஓட்டணும். இந்த காலகட்டத்தில் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். யோகா, தியான பயிற்சி இதெல்லாம் செய்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி.